దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా மாப்பிள்ளைய காணா மாப்பிள்ள மாப்பிள்ள என்ன கொடுமை சரவணனது கடைசியா வீடியோ போட்டு 2 வாரம் மேல ஆச்சு. சரி நியூ இயர் அதுவும் பயங்கரமான கண்டென்ட்டோட ஒரு வீடியோ போட்டு செம்மையா கம்பேக் கொடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் எவ்வளவு ட்ரை பண்ணியும் அப்படி ஒரு நல்ல கண்டென்ட் கிடைக்கல அப்படின்றதுனால இப்படி ஒரு மட்டமான கான்செப்டோட வந்திருக்கேன். சந்திரமுகி படத்தை ஹாலிவுட்ல எடுத்தா எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையில இருக்கிற மொத்த பாப்புலேஷனை விட சந்திரமுகி படத்தை வர கேரக்டர்ஸ் அதிகம். சோ ஃபர்ஸ்ட் இந்த தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாம் தூக்கிடலாம். இந்த படத்துல தேவையே இல்லாத கேரக்டர்னா ஃபர்ஸ்ட் வருது அந்த பாம்பு. எதுக்கு அது அந்த படத்துல இருக்குன்னு அதுக்கே தெரியாது போல. சின்ன வயசுல இந்த படத்தை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த பாம்புக்கு பயங்கரமான பில்டப் கொடுத்துருந்தாங்க. அந்த அரண்மனைக்குள்ள ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு. என்னடா இவ்வளவு லீடு கொடுக்குறாங்க, கிளைமேக்ஸ்ல அந்த பாம்பு தான் மாஸ் காட்டும் அப்படின்னு பார்த்தா கடைசிக்கு அந்த பாம்பு வரவே இல்லை. ஓகே, தேவையில்லாத கேரக்டர்ஸ் சொல்லி ஒரு 90 பேர் இந்த படத்தை விட தூக்கியாச்சு. அண்ட் அப்போதான் இந்த மாளவிகா அருந்ததி படத்தோட வில்லன்னா இந்த படத்துல நடிச்சிருக்கிறதே எனக்கு தெரிய வந்தது. ஓகே, அப்படியே ஃபில்டர் பண்ணி ஒரு 6 மெயின் கேரக்டர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ அந்த கேரக்டர்ஸ்க்குலாம் காஸ்டிங் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் படத்துக்கு ரொம்ப முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முருகேஷாவாக ஜிம் கேரி, டாக்டர் சரவணனாக ராபர்ட் டவுனி, செந்தில்நாதனாக லியோனார்டோ டிகாப்ரியோ, கங்காவாக எலிசபெத் ஆல்சன், துர்காவாக ஸ்கார்லெட் ஜான்சன் அண்ட் விஸ்வநாதனாக கிறிஸ் எவன்ஸ். எல்லாமே ஓகே, அந்த டிகாப்ரியோ மட்டும் கொஞ்சம் ஓவரா இருக்குல்ல. ஓகே, இப்போ பட்ஜெட். ராபர்ட் டவுனி salary $75 million. ஆக்டர்ஸோட சம்பளம், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இதெல்லாம் சேர்த்து போட்டு பார்த்தா இந்த படத்தோட பட்ஜெட் $1500 million. எண்ட் கேம் பட்ஜெட்டை விட 5 மடங்கு அதிகம். சோ இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை ஒரே கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால 2 கம்பெனி ஒன்னா சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. யூனிவர்சல் பிக்சர்ஸும் திருப்பதி பிரதர்ஸும். படத்தோட டியூரேஷனே 3 மணி நேரம் அப்படின்றதுனால இந்த 2 ப்ரொடக்ஷன் கம்பெனியோட இன்ட்ரோவையும் போடுறதுக்கு டைமே இருக்காது. சோ யூனிவர்சலோட மியூசிக்கையும் திருப்பதி பிரதர்ஸோட வீடியோவையும் போடுறோம். இது ஒரு ஹாலிவுட் படம் அப்படின்றதுனால கதையை லைட்டா மாத்த போறோம். ஆனா தமிழ்ல இருக்கிற மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கணும். தமிழ்ல நம்ம தலைவர் மாசா மாட்டு வண்டி வந்து என்ட்ரி கொடுப்பாரு. பாவம் பட்ஜெட் இல்ல போல. நம்ம கிட்ட தான் $1500 million இருக்கு. நம்ம ஹீரோ ஃபிளைட்ல இருந்து என்ட்ரி கொடுக்குறாரு. ஏ மாப்ளை சீக்கிரம் வாயா சீக்கிரம் வாயா. ஆல்ரெடி 10 நிமிஷம் ஆயிருக்கும். இப்போ ஒரு பாட்டு. దేవుడా దేవుడా ఏడుమల దేవుడా చూడుడా చూడుడా ఎంగ పక్కం చూడుడా. நெக்ஸ்ட் நம்ம துர்கா இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ஹீரோ ஹீரோயினை மீட் பண்றாங்க. 10 நிமிஷம் ஆயிடும். ஒரு பாட்டு. எவ அவ? அதோ வெள்ளையில கருப்பு கோடு போட்ட சேலை கட்டிட்டு இருக்காளே, அவதான் என் பேத்தி. அடுத்தது நம்ம முருகேஷா அரண்மனைக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஒரு பாட்டு. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர்னு உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபாலு 4:30 எஸ்கேப் ஆயிடுவானோ. ஏன் மாப்பிள்ள இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பு என்ன தனியா விட்டு போயிட்டானே, நான் எப்படி வெளியே போவேன்? அத்திந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோம் தகதிந்தோம் திந்தியும் தொந்தனதிந்தாதீனுந்தோம் ஆடாத ஜவ்வாது மன ஆடிடும் பொம்மி ஆண்டவன தாராட்டும் இசை கேளடி பொம்மி எம் பாட்டு வந்தார மனந்துள்ளிடும் பொம்மி அவன் பாட்டு இல்லாத இடம் எங்க. இப்படி சம்பந்தமே இல்லாம என்னென்னவோ நடக்குது. டக்குனு இன்டர்மிஷன் போட்டுடுறோம். செகண்ட் ஹாஃப்ல டாக்டர் சரவணன் ரீ என்ட்ரி கொடுக்குறாரு. ஒரு பாட்டு. சரவணன் நீங்களா? ஹாய் செந்தில்.
செந்தில் நீ சொன்ன கேஸ் தானே பயங்கர வயலண்டா இருக்க ஏன் வெளியே விட்டீங்க புடிச்சு பூட்ட வேண்டியதானே எது பூட்டி வைக்கிறதா என்னையா யார் யா நீ மாமா மறந்துட்டீங்களா இவர் என்னோட ஃப்ரெண்ட் சரவணன் டாக்டரா எனக்கு யாரையுமே தெரியலப்பா இந்த வீட்ல யாரை பார்த்தாலும் பயமா இருக்கு என்னது ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட் ஆமா என்னங்க இது வேஷம் எங்க போயிட்டீங்க எத்தனை தடவை ஃபோன் பண்ணுது செந்தில் உன் ஃபோன் வரும்போது நான் சபரிமலையில் இருந்தேன் கீழே பம்பேக்கு வந்த உடனே விஷயம் தெரிஞ்ச உடனே அங்கிருந்து அப்படியே பறந்து இப்போதான் கதைக்குள்ளேயே போறோம். செந்தில் அதனோட கொண்டாடியான கங்காவோட உடம்புக்குள்ள பேய் ஏறிடுது. சம்பந்தமே இல்லாம கிறிஸ் எவன்ஸ் விஸ்வநாதன் அப்படின்ற கேரக்டர்ல உள்ள வராரு. அட விஸ்வநாதன் எப்போ வந்தீங்க? காஃபி டீ ஏதாவது கொடுத்தாங்களா? இல்ல பரவாயில்ல. வீட்டுக்கு வர போற மாப்பிளைக்கு ஒரு காஃபி குடிக்க கூட இந்த வீட்ல ஆள் இல்ல. இருங்க நான் போய் கொண்டு வரேன். இப்போ கங்காவுக்கு நடந்தது எதுவுமே தெரியல பாத்தியா? என்ன கொடுமை சரவணனது. அப்புறம் என்ன பாட்டு பார் முழுசா சந்திரமுகியா மாறி இருக்கிறவன் மனைவி கங்காவை பார். இப்போ கிளைமேக்ஸ் தமிழ்ல தலைவர் மாதிரி ஒரு பொம்மை செஞ்சு சந்திரமுகி முன்னாடி வச்சு எரிச்சதுக்கு அப்புறம் பேய் ஏமாந்து கங்காவோட உடம்பு விட்டு போயிடும். ஹாலிவுட்லயும் அதே தான் ட்ரை பண்றாங்க. பட் ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால இப்படி ஆயிடுது. நியூ இயர் அதுமா உங்க டைமை வேஸ்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இனிமே கண்டிப்பா நல்ல கண்டென்ட்டோட வீடியோ போடுறேன். நியூ இயர் ரெசல்யூஷனே அதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.